இன்றைக்கு 3 விதங்களிலே பாடலும் சங்கீதமும் செய்தியும் இணைந்து வருகிறது. ஒரு அலையில சொல்லுவோமா? சரி, 24ஆம் சங்கீதத்தை கிட்டத்தட்ட இந்த சங்கீதத்தை 4 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் 2 வசனங்கள் பூமி, அதன் நிறைவு, அதன் குடிகள் எல்லாம் கர்த்தருடையது. படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவருடையது என்பதை முதல் 2 வசனங்கள் காண்பிக்கிறதை பார்க்கிறோம். முதல் 2 வசனங்கள். அடுத்தது 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் படைத்தவரின் அந்த படைப்புகளை தொழுகிற மனிதன், படைத்தவரை தொழுகிற மனிதனுடைய குணங்கள் எப்படி இருக்க வேண்டும். 3, 4 படைக்கப்பட்ட மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும். முதல் 2 வசனங்கள் படைத்த தெய்வம் எதை படைத்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 3, 4 வசனங்கள் படைக்கப்பட்ட மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது 5, 6 வசனங்கள் படைக்கப்பட்ட மனிதன் இப்படிப்பட்டவனாய் இருக்கும் பொழுது அவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள், வாட் ஆர் த பிளஸ்ஸிங்ஸ். அந்த 3, 4 வசனங்களிலே சொல்லப்பட்டபடி ஒரு மனிதன் வாழும் பொழுது அவனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வருகிறது என்பதை 5, 6 வசனங்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை மகிமையின் ராஜாவாகிய ஆண்டவரை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்தால் 4 முறை மகிமையின் ராஜா என்று வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். 7ஆம் வசனத்திலே மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். 8ஆம் வசனத்திலே யார் இந்த மகிமையின் ராஜா. 9ஆம் வசனத்திலே மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். 10ஆம் வசனத்திலே யார் இந்த மகிமையின் ராஜா, அப்புறம் அவரே மகிமையின் ராஜா. எத்தனை முறை வருகிறது? கிட்டத்தட்ட 4 முறை 5 முறையா? 5 முறை இந்த 3 வசனங்களிலே கர்த்தர் எவ்விதமாய் அழைக்கப்படுகிறார்? மகிமையின் ராஜா, குளோரியஸ் கிங், மகிமையின் ராஜா. அப்போ இந்த 24ஆம் சங்கீதத்தை நாம் எத்தனை பிரிவுகளாய் பிரிக்கிறோம்? 4 பிரிவுகள். முதல் 2 வசனங்கள் படைப்புகள் எல்லாம் கர்த்தருடையது என்பதை வெளிப்படுத்துகிறது. படைக்கப்பட்ட மனிதன் எப்படிப்பட்ட குணம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதை 3, 4 வசனங்கள், சங்கீதம் 24 3, 4 வசனங்கள் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட குணமுள்ள மனிதனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுகிறது என்பதை 5, 6 வசனங்கள் சொல்லுகிறது. 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை மகிமையின் ராஜா அவர் உட்பிரவேசிப்பார். அல்லேலூயா. அவர் பிரவேசிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய தலைகளை உயர்த்த வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் உட்பிரவேசிப்பதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். சரி, இப்பொழுது முதல் 2 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதல் 2 வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்த்தால், பூமியும் அதன் நிறைவும் உலகமும். நீங்களும் அமைதியா இருக்கிறீங்களே, எல்லாரும் நீங்களே என்னோட சேர்ந்துக்கோங்க. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. யாருடையது? கர்த்தருடையது. இப்போ நீங்கள் வச்சிருக்கிற வீடு யாருடையது? உங்களுடையது. நம்ம வீடு யாருது? நம்மளுது. அப்படிதானே சொல்லுவோம். இது யார் வீடு? என் வீடு, இது ஏன் தோட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உண்மைதான். ஆனாலும் இந்த வசனம் சொல்லுகிறது இதெல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடையதில் கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கொஞ்ச காலம் தந்திருக்கிறார். எவ்வளோ காலம் தந்திருக்கிறார்? நீடூழி காலம் வாழ போகிறோமா? 500 கோடியில் வீடு கட்டுறாங்க. அவர் வாழவா போகிறாரு? எத்தனை வருஷம் கூட கொண்டா போகிறாரு? இல்லை. அப்போ ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சர்வத்தையும் ஆண்டு நடத்துகிற கர்த்தருடையவைகள் குடிகளாகிய நீங்கள், நான்,
நம்ம எல்லாருமே பூமியில் உள்ள எல்லா நிறைவும் கர்த்தருடையது, அவருக்குரிய சொந்தம். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நிறைய நேரங்களில் இதை எழுதின தாவீது யார் அப்படின்னு பார்த்தா ஒரு ராஜா. அவர் இஸ்ரவேலின் ராஜா. அவர் ராஜாவாக இருந்த காலத்தில் அநேக நாடுகள், அவரை சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் தாவீதுக்கு கப்பம் கட்டினாங்க அப்படின்னு போட்டிருக்குது. கப்பம்னா என்னது? வரி கட்டினாங்க, அவங்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்க. தாவீது ஒரு சிறந்த அரசாட்சி செய்து மற்ற நாடுகள் எல்லாம் கீழ்ப்படுத்தி இருந்தார். ஒரு பெரிய ராஜா, அந்த பகுதியில் ஒரு சிறந்த ராஜா. இப்போ அவருடைய ஆளுகைக்கு கீழாய் தான் இந்த பூமி, அந்த இடங்கள்லாம் இருக்குது. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நான் ராஜா, இது என்னுடைய தேசம், என்னுடைய அரசாட்சி அப்படின்னு சொல்லலை. அவர் இப்போ தான் எழுதுறாரு, இந்த பூமியாக இருக்கலாம், அதில் உள்ள நிறைவாக இருக்கலாம், அதில் உள்ள குடிகளாக இருக்கலாம், அது என்னுடையதல்ல, அது கர்த்தருடையது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு சத்தியம் என்ன தெரியுங்களா? நம்முடைய வாழ்விலே கர்த்தர் நமக்கு எதை கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு வீடை கொடுக்கலாம், நல்ல ஆஸ்தியை கொடுக்கலாம், சொத்து கொடுக்கலாம், பேர் கொடுக்கலாம், புகழ் கொடுக்கலாம், நல்ல பதவியை கொடுக்கலாம். இதெல்லாம் யாருடையது? கர்த்தருடையதுன்னு சொல்லி பழகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சொல்லுங்க, எனக்குரியதெல்லாம் யாருக்குரியது? கர்த்தருடையது. அவரிடத்துல நாம் வாங்கியிருக்கிறோம், அல்லது அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரால் எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம். இது எனக்கு சொந்தம் இல்லை, இது என்ன கொஞ்ச நாள் கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார், வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், இந்த உலகத்தில் வாழும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நீடூழி காலம் வாழ்கிறவர் கர்த்தர் தான். நமக்கு எத்தனை ஆண்டுகள்? 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். இன்னும் கொஞ்சம் பலசாலிகள் 100 வருஷம், 110 வருஷம் கூட இருக்கலாம். ஆனாலும் என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க. இவ்வளோதான் இந்த ஆண்டுகள், இவ்வளோதான் நாம் வாழக்கூடிய காலங்கள். ஆகவே ஒரு சத்தியத்தை, ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை இந்த தாவீது எழுதுகிறார். நான் எத்தனையோ முறை இந்த 24ஆம் சங்கீதத்தை நான் வாசித்தாலும் நான் பேசினதில்லை, அவ்வளவாய் நான் பேசினதில்லை. நான் நேற்று இதற்காக நான் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது தேவன் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன? இந்த பூமியாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன காரியங்களெல்லாம், இது நான் வாங்கினது, இது என்னுடையது, எனக்குரியது, என் வீடு, நான் கட்டின வீடு, என் இடம். ஒரு அடி நிலத்துக்கு சண்டை போட்டு எத்தனை பேர் கோர்ட்டில் நிற்கிறாங்க, உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை. கோர்ட்டில் என்ன பண்ணுது? ஸ்டே ஆர்டரில் நிற்குது. ஏன்? இது என் இடம், நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை யாருமே. வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்திலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை. அப்படி இருக்க வசனம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. உண்மையா இல்லைங்களா? யாராவது கொண்டு வந்தீங்களா? வரும்போதே ஒரு 10 சவர நகையோடு பிறந்தவங்க யாராவது இருக்கீங்களா? ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை. சரி, அப்புறம் இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. இதிலிருந்து சரி, போகும்போது தான் நான் இப்போ சம்பாரித்த ஒரு 100 நகை, 100 பவுனில் ஒரு 10 பவுனாவது கையோட பிடிச்சிட்டு போகலான்னு கொண்டு போக முடியுமா? யோசித்து பாருங்க யாராவது. அப்போது இந்த உலகத்தில் எல்லாமே கர்த்தருக்குரியது. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த இருக்கிற காலங்களிலே அந்த கர்த்தருடையதை நாம் கர்த்தருடையதுன்னு சொல்லிட்டு அவரை மைமைப்படுத்தி வாழ வேண்டும். அவரை மைமைப்படுத்தணும். ஆண்டவரை, நீர் எனக்கு கொடுத்த வீடு, எனக்கு கொடுத்த வாழ்க்கை, எனக்கு கொடுத்த உத்தியோகம், எனக்கு கொடுத்த செல்வம், எனக்கு கொடுத்த பிள்ளைகள், இது உமக்குரியதுன்னு நாம் சொல்லி அவருக்காக நாம் வாழ்ந்து விட்டால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஒரு ராஜா இருந்தார். அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவர் இப்படி நல்ல அழகாக எல்லாத்தையும் கட்டிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். வாசிக்க பார்க்கலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று நான். இங்கு ஒரு ராஜா நேபுகாத்நேச்சர், இது சரித்திரத்தில் இருக்குது. அவர் தொங்கும் தோட்டத்தை அமைத்தவர். பாபிலோனில் ஹேங்கிங் கார்டன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம். இந்த பாபிலோன் அப்படிங்கிறது இப்போ உள்ள என்னது? ஈரான். இப்பொழுது இருக்கிற ஈரான் தான் அந்த பாபிலோன். ஈராக் வந்து பாபிலோன். அந்த சிரியாங்கிறது ஈரான். நம்ம வேதத்தில் சிரியான்னு சொல்கிறது இப்போ உள்ள ஈரான். ஈராக் வந்து பாபிலோன். இதெல்லாம் அந்த தேசங்கள் வேதத்தில் உள்ளது.
அந்த நேபுகாத்நேச்சர் என்ன செய்கிறார்? அப்படியே ஒரு பெரிய அரண்மனை கட்டிட்டு அதில் உலாவிட்டு, என் மகிமைக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொன்னார். அடுத்த வசனம் அடுத்த வார்த்தை, வானத்திலிருந்து ஒரு வார்த்தை விழுது, நேபுகாத்நேச்சரே நீ மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டாய். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு ஒன்றை கட்டி கொடுத்தாலும் நமக்கு கொடுத்தாலும் அந்த மகிமை யாருக்கு சொல்லணும்? ஆண்டவருக்கு சொல்லணும். ஆண்டவருக்கு சொல்லணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லி பாருங்க, ஆண்டவருக்கு அது மகிமையாக இருக்கும். ஆண்டவர் எனக்கு, நான் இந்த ஊருக்கு நான் வந்தபோது 87 வந்தபோது எனக்கு கீழே விரித்து படுக்க பாய் கூட இல்லை. உண்மைதான், உண்மையை தான் நான் சொல்கிறேன். கீழே விரித்து படுக்க கூட பாய் இல்லை. ஒரு பக்கெட்டு, ஒரு தட்டு, ஒரு டம்ளரு, உடுத்தின துணியோட, ஒரு செட்டு துணியோடு தான் நான் வந்தேன் இந்த ஊருக்கு. அப்போது யாருமே எனக்கு வீடும் கொடுக்கல. கடைசியாக ஒரு அம்மா மாத்திரம் ஒரு குடிசை வீட்டை கொடுத்தாங்க. அது வெறும் சிமெண்ட்டு தர. அப்படியே தான் நான் படுத்தேன். அதுக்கு பிறகு தான் ஒரு பாய் வாங்கினேன், ஒரு போர்வை வாங்கினேன். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி கர்த்தர் எனக்கு நல்ல வீட்டெல்லாம் தந்திருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் நடக்கும் பொழுதோ, காலையில் எழுந்த உடனே நான் சொல்கிற ஒரு வார்த்தை, இன்றைக்கி காலையில் வர, ஆண்டவரே குப்பையிலையும் குடிசையிலையும் கிடந்த என்ன இந்த அளவுக்கு உயர்த்தினீரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. இதை நான் சொல்லவே தவற மாட்டேன். காரணம் என்னென்னா, என் லைஃப் அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கும் இந்த தந்த வீடாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், எதுவானாலும் நீர் தந்ததப்பா. இப்படி சொல்லி பாருங்க, கர்த்தர் அதில் மகிமைப்படுவார். அவரை நீங்கள் மகிமைப்படுத்த அவர் இன்னும் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஜோசுவா ஸ்டீவன் தான் திறமையினால் இந்த சர்ச்சை கட்டினார், தான் திறமையினால் இதெல்லாம் சம்பாதிச்சேன்னு சொன்னா அடுத்த நேரம் கர்த்தரை என்ன வெறுத்துருவார். ஆண்டவர் எப்பொழுதுமே பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் தாழ்மையோடு கூட, கர்த்தர் தான் எனக்கு இதுவரை நடத்தினார், கர்த்தர் தான் இதுவரை என்னை செய்தார், கர்த்தர் தான் எனக்கு இதுவரை கொடுத்தார்னு சொல்லி பாருங்க. அந்த கர்த்தரை மகிமைப்படுத்த அவர் மகிமை அடைவார், உங்களையும் உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ ஆண்டவர் இது தன்னுடையது என்று சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சில வசனங்களை நான் உங்கள் முன்பதாய் வைக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். சங்கீதம் 33 சங்கீதம் 6 வசனத்தை வாசிங்க. Psalms 33 verse 6 வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. இதெல்லாம் எப்படி உண்டாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஆண்டவர் என்ன செய்தார்? வார்த்தையினால் உண்டாக்கினார். பொதுவாக சில கருத்து என்ன தெரியுங்களா? இது எப்படிங்க உருவாச்சுங்க? ஒரு சின்ன அணு அப்படியே என்னாச்சு? கொஞ்சம் பெருசாச்சு. அணு அப்படியே பெருசாச்சு, அப்படியே இந்த பூமி உண்டாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன செய்வாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சின்ன பூச்சி, அந்த பூச்சி கொஞ்சம் பெருசாச்சாமா, அப்புறம் அப்படி புழுவாக மாறிச்சாமா, அப்புறம் ஒரு சின்ன விலங்காக மாறிச்சாமா, அப்புறம் கொஞ்சம் பெருசாக மாறிச்சாமா. அதுக்கு என்ன கொள்கை? இந்த கொள்கைக்கு பேர் என்ன? பரிணாம கொள்கை. பரிணாமம் அப்படின்னா என்னது? ஒரு சின்ன பூச்சி வளர்ந்துச்சு, பெருசாச்சு, அப்புறம் சின்ன விலங்காக மாறிச்சு, அப்புறம் சின்ன விலங்கு கொஞ்சம் பெருசாச்சு, அப்புறம் என்னதான் மாறிச்சு? குரங்காக மாறிச்சு, அப்புறம் குரங்கு, அப்புறம் என்னாச்சு? மனித குரங்காக மாறிச்சு, அப்புறம் என்ன மாறிச்சு? மனுஷனாக மாறினா. அதுக்கு பிறகு ஏன் மாற மாட்டேங்கிறான்? அதுக்கு பிறகு மாறி இருக்கணுமே. சின்ன பூச்சி விலங்கா மாறிச்சு, குரங்கா மாறிச்சு, மனுஷ குரங்கா மாறிச்சு, மனுஷனா மாறினா அப்புறம் 2 ரெக்கையாவது முளைச்சிருக்கணுமே, அப்புறம் 2 ரெக்கை 4 ரெக்கையா மாறி இருக்கணுமே, இந்த காலத்துக்கு டிஜிட்டல் மேனா மாறி இருக்கணுமே. அதுக்கு பிறகு அப்படியே தானே இருக்கிறான். அப்போ இல்லை. அப்போ ஆண்டவர் எப்படி படைத்தார்? வார்த்தையினால் இந்த அண்ட சராசரங்களை படைத்தார். சூரியன் உண்டாக கடவது என்றார், சந்திரன் உண்டாக கடவது என்றார். என்னது? வார்த்தை. அவருக்கு வார்த்தையில் என்ன இருக்கிறது? அவருடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு வார்த்தைக்கு வல்லமை இருக்கா இல்லையா? எங்க இல்லைன்னு சொல்றீங்க? ஏங்க அந்த பாத்திரத்தை கழுவி வைங்கன்னா புருஷன் என்ன பண்றாரு? சரிம்மா நான் போறதுக்குள்ள நான் கழுவி வச்சுட்டு போறேன்னு போறாரா இல்லையா? அது என்னது? உங்க வார்த்தைக்கு. ஏங்க நான் சொல்றது கேட்குறீங்களா இல்லையா? கேட்டுறோமா. எத்தனை வீட்டில் நடக்குது? எத்தனை வீட்டில் நான் சொன்னது முதல் செஞ்சுட்டு போங்க, அப்புறம் பார்க்கலாம் இல்லை மற்ற வேலையை அப்படின்னு
அந்த வார்த்தை தான் சொல்கிறாங்க. அந்த வார்த்தை கொஞ்சம் மிரட்டலாக சொன்னோடனே அவர் அரண்டு போய் எல்லா வேலையும் செய்கிறத பார்க்குறோமே. அது போல் கணவன் மனைவி பார்த்து ஏய் இதை செய் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு என்ன இருக்கிறது? பவர் இருக்குல்ல, செயல்படுறாங்கல்ல. அப்போ ஆண்டவர், சர்வத்தையும் படைத்த ஆண்டவர், பூமி உண்டாக கிடவது, வானங்கள் உண்டாக கிடவது, நட்சத்திரங்கள் உண்டாக கிடவது சொன்ன உடனே அவைகள் உண்டானது. ஆனால் ஒன்று, மனிதன் உண்டாக கிடவுதுன்னு சொன்னாரா? இல்லை இல்லை. மனிதன் உண்டாக கிடவுதுன்னா மனுஷன் உண்டாகலை. மனிதனை தன்னுடைய சாயலாய் தன்னுடைய ரூபத்தின்படி படைத்தார். ஆமென். அதுதான் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம். தண்ணீரிலே உள்ள மீன்கள்லாம் உண்டாக கிடவுது அப்படின்னு சொன்னார். விதவிதமான மீன்கள்லாம் உருவாயிருச்சு. ஆச்சரியமாக இருக்குல்ல. இப்போ எல்லாத்தையுமே நம்ம மீன்களை நம்ம பார்க்க முடியல. ஆனால் இப்போ இதெல்லாம் மீடியாலாம் வந்த பிறகு, நல்ல டெக்னாலஜிலாம் வந்த பிறகு பூமிக்கு அடியில் என்னென்ன விதமான மீன்கள்லாம் இருக்குன்னு நம்ம இதில் பார்க்குறோம். ஆச்சரியமாக இருக்குது. இப்படிலாம் மீன்கள் இருக்கா? இத்தனை மீன்களை ஆண்டவர் விதவிதமாக படைக்கல. மீன்கள் உண்டாக கிடவுது, அவ்வளோதான், மழை உண்டாயிருச்சு. நட்சத்திரங்கள் உண்டாக கிடவுது. ஆனால் விதவிதமான மனிதர்கள் உண்டாக கிடவுதுன்னு சொல்லலை. ஆண்டவர் மண்ணினால் தமது சாயலாய் தமது ரூபத்தின்படி ஆண்டவர் உண்டாக்கினார். அப்போ ஏன் கலர் கலராக இருக்கிறாங்க? அவங்க ஒரு காலத்தில் அவங்க எல்லாரும் பிரிந்து போனாங்க. பாபேல் கோபுரம், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் பிரிந்து போகிறாங்க. பிரிந்து போகும்பொழுது தட்ப வெட்ப நிலைக்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப, அந்தந்த இடங்களுக்கு ஏற்ப, வெயிலுக்கு ஏற்ப, குளிருக்கு ஏற்ப மனிதனுடைய சரீரம், ரூபம், நிறம் எல்லாமே என்ன பண்ணிருச்சு? மாறிடுச்சு. உணவுக்கு ஏற்ப மாறிடுறாங்க. உணவுக்கு ஏற்ற விதங்களில் மாறிட்டாங்க. வெயில் இருக்கிற இடத்துல அவன் கருத்தவனாக இருக்கிறான். நல்ல குளிர்ச்சியான இடத்துல அவன் நல்ல குழுன்னு இருக்கிறான். இப்படி மாறி தான் விதங்களில் இருக்கிறதை நான் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்போது ஆண்டவருடைய சுவாசத்தினாலே இவைகள் எல்லாம் என்ன செய்தது? உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். பாருங்கள், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16-17. கொலோசியன்ஸ் 1:16 and 17. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் in him, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகளும், விசிபிள் அண்ட் இன்விசிபிள். பாருங்க, பார்க்கக்கூடியது இருக்கிறது, இன்னும் காணக்கூடாதவைகள் எத்தனையோ ஸ்பேசஸ் நம்ம இன்னும் பார்க்கல. நம்ம பார்த்தது என்னது? இந்த பூமியை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இதை போல எத்தனையோ மடங்கு பெரிய பெரிய காரியங்கள் இருக்கல்லவா, அதெல்லாம் காணக்கூடாதவைகள். வாசிங்க. காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்களானாலும், துரைத்தனங்களானாலும், அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. பெரிய அதிகாரம் பண்ணாலும் கூட, ட்ரம்ப் இன்னைக்கு பயங்கர அதிகாரம் பண்றாரு, ஆனாலும் கூட அவரையும் அவர் தான் சிருஷ்டித்தார். ஆமென். நம்புறீங்களா? உங்களை ரொம்ப அதிகாரம் ஒருத்தர் பண்ணுறாருன்னா ஆண்டவர் அவரை சிருஷ்டித்து வச்சிருக்கிறார். ஆனால் இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு அதிகாரம் என் ஆண்டவர் ஒருவருக்கு தான் இருக்கிறது. ஆமென். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ இந்த 2 வசனங்களிலே நாம் பார்க்கிற என்ன காரியம் என்றால், எல்லா அதிகாரங்களும் உண்டாக்கப்பட்ட எல்லாம் ஆண்டவரால், அவரால், அவர் மூலமாய், அவருக்கென்று உண்டாக்கப்பட்டது. நிறைய வசனங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ரோமர் 11:36. சகலமும் அவரால், அவர் மூலமாய், அவருக்காக இருக்கிறது. ஆமென். அப்போ எல்லாம் சகலமும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இப்படிப்பட்ட கர்த்தருடையது இருக்கும் பொழுது 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? யார் 24ஆம் சங்கீதத்துக்கு வந்துருங்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்து நிற்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. சரி, ரெண்டாவது, இப்போ அடுத்த 2வது பாகத்துக்கு வரோம். இப்போ இதுல கர்த்தருடைய பர்வதத்தில் யார் ஏறுவான்?
கர்த்தருடைய பர்வதத்திலே யார் ஏறுவான்? கர்த்தருடைய பர்வதம் என்று சொல்லப்படுவது தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. நன்றாய் கவனிக்கணும். ஏன் அப்படின்னா ஏறுவான், ஏறுவான் என்ற இந்த பதம் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். Who shall ascend into the hill of the Lord? இந்த ascent என்ற இந்த பதத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உயர்நிலை நோக்கி, டு கோ அப், டு கோ அப், உயர்நிலை நோக்கி செல்லுதல். என்ன நிலை? உயர்நிலை நோக்கி செல்லுதல். அப்போ நம்ம இப்போ இருக்கிற இந்த நிலையிலிருந்து அடுத்த ஒரு உயர்நிலை இருக்கிறது. இருக்குதா இல்லையா? நம்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கையை கீழே போட்டிங்கன்னா நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க ஆமேன். ஒரு உயர்நிலை நமக்கு இருக்கிறது. இப்போ கவனிப்போம், இந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அசென்ட் அப்படின்ற வார்த்தைக்கு டு கோ அப், கோ ஃபார்வர்ட், மேலே போகிற உயர்நிலை நோக்கி செல்லுதல். அப்போ ஒன்றை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம என்ன வாழ்ந்தாலும் ஒரு நாள் உயர்நிலைக்கு செல்ல வேண்டும், உயர்நிலைக்கு செல்ல வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அடுத்த ஆசீர்வாதம். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே 3 உலகங்களிலே வாழ வேண்டியிருக்கிறான். 3 உலகம். நாங்கள் கிராமங்களில் போய் பேசும்போது இதெல்லாம் சொல்வேன். முதல் உலகம் என்ன அப்படின்னா பை உலகம். தாயின் வயிற்றில் வாழ்கிற 10 மாதங்கள், 10 மாதங்கள். அந்த பை உலகத்திலேருந்து அவர் என்ன வந்துடணும்? வெளியே வந்துடணும். இல்லை நல்லா இருக்குது, அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கிற இன்னும் 2 மாதம் இருக்கிறேன்னு சொல்லி குழந்தை நினச்சாலும் டாக்டர் என்ன பண்ணிடுவார்? ஒரு கீறி வெளியே வந்துருன்னு எடுத்துருவார். இது ஒரு பை உலகம். அப்புறம் அந்த குழந்தை வெளியே வருது. இந்த உலகத்துக்கு பேர் என்ன? பொய் உலகம், பொய்யான உலகம், மாயான உலகம். இது நிரந்தரமான உலகம் இல்லை, பொய் உலகம். அப்புறம் இதிலிருந்து ஒரு மனுஷன் போகணும், அது மெய் உலகம். 3 உலகத்தில் ஒரு மனுஷன் போகணும். அப்போ 3வது உலகம், அந்த உயர்நிலையை அடைய வேண்டும் என்றால் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? அடுத்தது பாருங்க, யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்வான்? வாசம் செய்தல் என்பது என்ன? அவரோடு கூட என்றென்றும் வாசமாய் இருக்க போகிற ஒரு வாழ்க்கை, அவரோடு கூட வாழ்கிற அந்த வாழ்க்கையை தான் குறிக்கிறது, பரலோக வாழ்வை குறிக்கிறது. அப்போ யார் இதை செய்வான் அப்படின்னா 4ஆம் வசனத்தில் ஒரு 4 குறிப்பை சொல்லுகிறார். 4 குறிப்பை சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். முதல் குறிப்பு, கைகளில் சுத்தமுள்ளவனும். கைகளில் சுத்தம். எது வேணும்? முதலாவது, அந்த உயர்நிலையை அடைய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவை முதலாவது என்னது? கை சுத்தமாக இருக்கணுங்க. எப்படி இருக்கணும்? கை சுத்தம். இன்றைக்கு நம்முடைய கையை பார்த்து, கையே நீ சுத்தமாக இருக்கிறியா அப்படின்னு கேட்டால் எத்தனை பேருடைய கை சுத்தமாக இருக்கு? யோசித்து பாருங்க. வேலை செய்கிற இடத்துல சுத்தமில்லாத காரியங்களை செய்கிறோம். நிறைய காரியங்களில் நம்முடைய கை அசுத்தமான காரியங்களை செய்கிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? கைகளின் சுத்தம். அல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துல நம்மகிட்ட நல்ல பொறுப்பை கொடுக்குறாங்க, நல்ல பொறுப்பை கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பில் நமக்கு கொஞ்சம் வரக்கூடிய வரத்து கூட இருக்குது. ஆனால் நம்ம கை எப்படி இருக்கணும்? சுத்தமாக காத்துக்கணும், சுத்தமாக காத்துக்கொள்ளணும். சிலர் சொல்லுவாங்க, நம்மோட வேலை செய்கிறவங்க சொல்லுவாங்க, நீ பரவாயில்ல கொஞ்சம் உனக்கு லைட்டாக ஒன்று எடுத்துக்கோ அப்படின்மா. இல்லைங்க, நான் இப்படிப்பட்டவன், சுத்தம் உள்ளவன். நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன்? கையோட்டு வாங்க மாட்டேன். என் கை சுத்தமாக இருக்குது, எல்லாவற்றிலும் நான் சுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? கைகளின் சுத்தம் வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கை சுத்தமாக இருந்தால் என்ன நடக்கும்? வாசித்து பாருங்கள். யோபின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. The book of Job 17 verse 9. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன். பாருங்கள், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். எவ்வளவு அழகா போட்டிருக்கு பாருங்க. சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். shall be stronger and stronger. பலத்தின் மேல் பலன் அடைவான்.
உங்களோட வேலை செய்கிறவங்க சொல்லுவாங்க, பார்த்தியா நான் கொஞ்சம் கொஞ்சம் காசை வாங்கி வாங்கி பார்த்தா நான் வீடை கட்டிட்டேன், ஒரு வயலை வாங்கி போட்டேன், காரை வாங்கிட்டேன், நீ இன்னும் சைக்கிள்லேயே வரியாப்பா அப்படின்னு சொல்லலாம், நான் உன்னை விட பலத்தவனாக இருப்பேன்னு சொல்லி. ஆனால் கை சுத்தமாக உள்ளவனுக்கு ஒரு நாள் வரும், ஆண்டவர் ரிவார்டு கொடுப்பார். அல்லேலூயா. ஒரே கம்பெனியில் 2 பேர் ஒரே சம்பளத்தில், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் கைகளிலே சுத்தம். சுத்தம் உள்ளவன், கைகளில் சுத்தம் உள்ளவன் என்ன செய்வான்? வாசிங்க, சொல்லுங்க எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். மென்மேலும் பலத்து போவான். உங்க கை சுத்தமா இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் பலத்து இருப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அப்போ தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தன்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது என்ன சொல்றார்? கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக, கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், எனக்கு பதில் அளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு என் தக்கதாக, கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார், எனக்கு சரி கட்டினார். அப்போ உங்க கை சுத்தத்திற்கு ஏற்ப உங்க கைக்கு என்ன கிடைக்கும்? சரி கட்டுவார். அல்லேலூயா. அப்போ நம்ம கை எப்படி இருக்கணும்? இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம ஏறணும் அப்படின்னா என் கை சுத்தமானதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் கை தவறானவைகளை எழுதக்கூடாது, தவறானவைகளை பேசக்கூடாது, தவறான இடத்தில் இருக்கக்கூடாது. ஆமென். சரி, 2வது கைகளின் சுத்தம். 2வது என்ன? பியூர் இன் ஹார்ட். இருதயத்தில் மாசு இல்லாதவன். இருதய சுத்தம், கையின் சுத்தம். 2வது இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்க வேண்டும். கவனிங்க கவனிங்க கவனிங்க, செய்தி கவனிங்க எல்லாரும். இருதயத்திலே சுத்தம் இருக்கணும். கை சுத்தம் மாத்திரமல்ல, கை சுத்தம் வெளியே தெரியுது, இருதயத்தின் சுத்தம் இன்னர் லைஃப், உள்ளான வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை. இருதயத்திலே மாசு இல்லாதவன், இருதயத்திலே மாசு இல்லாதவன். பியூர் ஹார்ட், பியூர் ஹார்ட். அதை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நல்ல ஒரு வசனம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. மேத்யூ 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை They தரிசிப்பார்கள். shall see God. தேவனை தரிசிப்பார்கள். யாரெல்லாம் இருதயத்தில் சுத்தம் இருக்கிறதோ அவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ சுத்தமில்லாத இருதயத்தோடு கூட வாழ்கிறவர்கள் உண்டு, அவங்க தேவனை தரிசிக்கவே முடியாது. தரிசிக்கிற மாதிரி கூட சொல்லலாம், நான் ஆண்டவரை பார்த்தேன்னு கூட சொல்லலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். தாலயத்துக்குள்ள வர்ற என்னை உட்பட தான் நான் பேசுகிறேன். நான் என்னமோ நான் யோக்கியன், நீங்கள்லாம் பாவிகள் அப்படின்னு நான் பேசலை. நம்ம எல்லாரோடு கூட தான் ஆண்டவர் பேசுகிறாரு. என் இருதயம் அசுத்தமாக இருக்குமானால் தேவனை நான் தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. பாஸ்டர் நீங்களாகலாம் போடல, இருதயத்தில் யார் சுத்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் இல்லாதவர்கள் தேவனை என்ன பண்ண முடியாது? தரிசிக்க முடியாது. தேவனோடு கூட இடைப்பட முடியாது, தேவனை காண முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இருதய சுத்தம் நமக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, ஆகையால் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால், ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடினால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இந்த சுத்த இருதயம் வந்துச்சுனாலே ஒருவர் இடத்துல ஒருவர் அன்பு கூறுறது எப்படி இருக்கும்? சுத்தமாய் இருக்கும். சுத்த இருதயத்தோடு, சுத்த இருதயத்தோடு. ஆண்டவர் வேதம் நமக்கு நல்ல கற்றுக் கொடுக்கிறது. இதன்படி நம்ம வாழ்ந்துட்டோன்னா நம்ம யார் எங்கே போவோம்? தேவனுடைய பர்வதத்தில் அந்த மனிதன் ஏறுவான். கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன். இருதயத்தில் மாசில்லாதவன். 3வது என்ன? தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன். கவனிங்க, மாயைக்கு. மாயை என்றால் என்ன? வேனிட்டி, உலகம் மாயை.
பிரசங்கியின் புஸ்தகத்தில் நீங்கள் சாலமோன் எழுதுறாரு, மாயை 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 எல்லாம் மாயை, பூமிக்கு கீழே காணப்படுகிற எல்லாமே மாயை. யாரு? எல்லாத்தையும் அனுபவிச்ச சாலமோன் சொல்றாரு. அனுபவிச்சுட்டு கடைசியாக சொல்றாரு, எல்லாம் வேஸ்ட்டுங்க, எல்லாம் வேஸ்ட்டுங்க. நம்ம சாப்பிட்றோம்ல, நல்லா சாப்பிட்டுட்டு என்னத்தை சாப்பிட்டோங்க, என்னங்க ருசிங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? சில நேரம் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு என்னத்தை கண்டங்க, என்னத்தை கண்ட அப்படின்னு சொல்கிறோம் பாருங்களா? இதே தான் இந்த சாலமோன் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அப்புறம் கடைசியாக ரிசல்ட் கொடுக்குறாரு. என்னது? மாயை மாயை எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. அப்போ இந்த மாயான இந்த உலகத்திற்கு நம்முடைய ஆத்துமாவை நாம் விலக்கி காத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் இந்த உலகத்தில் மாயையில் தான் சிக்கிறாங்க. நீங்கள் பேப்பர்லாம் வரும், காதல் என்னும் மாயையில் சிக்கினார், காதல் என்னும் மாயையில் சிக்கினார். காதலுக்கு என்ன போட்டிருக்கிறாங்க? மாயை. எப்படி உங்கள் பொண்ணு மாட்டிக்கிட்டா அப்படின்னா, அவன் ஒரு நாள் ரோட்டில் போயிட்டுருக்கான், ஒருத்தன் பயங்கரமாக பைக் என்ன பண்ணுறான், சீறிட்டு ஓட்டுறான், புர்ன்னு ஓட்டுறான். இவ என்ன பண்ணுறா, அடாடாடாடா இவ்வளவு திறமசாலியாப்பா, இவ்வளோ அழகாக பைக்கை ஓட்டுறானே அப்படின்னு உடனே என்ன பண்ணிடுறா, டக்குன்னு அவன் ஓட்டின ஸ்டைலை பார்த்தோன்னே. ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த பைக்கே அவனுக்கு சொந்தம் இல்லை, அவன் ஊராங்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கிறான். அவன் ஒன்றை ஏமாத்துறதுக்கு அப்படியே பயங்கர ஸ்பீடாக ஒரு மாயையாக ஒரு தோற்றத்தில் அப்படியே ஒரு வீலை தூக்கி காட்டினான். நீ உன்னுடைய இருதயத்தை கொடுத்துட்ட, மாயைக்கு என்ன பண்ணிட்ட, அவனுக்கு பைக்கே இல்லை, அவன் பைக்கே இல்லாதவன் மாயைக்கு தன் ஆத்துமாவை ஒப்பு கொடுத்துட்டான். அதுக்கு பிறகு என்னாச்சு? அதுக்கு பிறகு தான் தெரியுது அவர் ஒன்றுமே இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லி. ஒன்றுமே இல்லாத ஆள். நிறைய பேர் அப்படி தான், நிறைய முடியை பார்த்துட்டு கூட நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. இவ்வளோ முடி உள்ள அம்மானு, அது ஒட்டு முடியாக இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? அதுக்கு பிறகு தான் தெரியுது ஒட்டு முடியா, தெரியாமல் முடியை பார்த்து பொண்ணை எடுத்துட்டனே. இதெல்லாம் மாயை, இதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு, ஜோக்குக்கு நான் சொல்கிறேன். பைபிளில் அப்படி மாயைக்கு ஒப்புக்கிட்டவங்க பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். மதுபானம் இரத்த வருணமாயிருந்து. மதுபானம் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? சாராயம். சாராயம் ஒரு மாயை. சாராயம் என்னது? ஒரு மாயை. அது எப்படி இருக்கிறது? பார்க்க எப்படி இருக்கிறது? when it is red, பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும். பார்க்க எப்படி இருக்குமாமா? அப்படியே சும்மா பளபளப்பா இருக்குது. ஏன் நம்மால் மாட்டினாரு? நம்மால் ஏன் மாட்டினாரு? அதை பார்த்த உடனே எப்படி இருந்துச்சு? பளபளப்பா இருந்துச்சுங்க. பாத்திரத்தில் அப்படியே பளபளப்பா இருந்துச்சு. உடனே என்ன செய்யறாரு? வசனம் என்ன சொல்லுது? அது பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, பாத்திராத, அதை பாத்திராத. கலர் கலரா இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது. அது ஊத்தி கொடுக்கும்போது நல்லா தான் இருக்குது. அதை பாராதே. அது எப்படி இறங்குமா? மெதுவாய் இறங்கும். பாருங்க, ரொம்ப அழகா சொல்லிட்டு பாருங்க. முதல்ல எப்படி இறங்குது? ரொம்ப சாஃப்டா இறங்கும், கொஞ்சமாக தான் இறங்குங்க. ஒரு பெக் அடிச்சா போதுங்க. ஏன்னா ஒரு நாள் சாப்பிட்டா போதுங்க, ஒரு வீக்கெண்டில் சாப்பிட்டா போதுங்க. அப்புறம் அப்படியே மெதுவாக இறங்கும். அடுத்த வசனம், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும். முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். அப்போ அது பார்க்க மாயை, பார்க்க அப்படியே ஒரு ரெட் கலரில், அப்படியே ரெட் வைன். அது பேர் என்னது? ரெட் வைன். பார்க்க பளபளப்பாய் தோன்றும், அது மெதுவாக இறங்கும், முடிவிலே அதை பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீன்றும். மாயைக்கு தன் ஆத்துமாவை கொடாதவன். அல்லேலூயா. மாயான உலகம், இதை விடங்க ரொம்ப மாயா அப்படி இப்படிலாம் இருக்குதுங்க. நம்ம அங்கே போயிடும். மாய்க்கு ஒப்புக்கூடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ளணும். கடைசியாக 4வது வசனம், 4வது வார்த்தை, மாய்க்கு ஒப்புக்கூடாமல் கபடாய் ஆணையிடாமல். ஆணையிடுதல் தேவை. நல்லா கவனிங்க. ஆணையிடுதல்னா ஓ அப்படின்னு சொல்லுவாங்களே, பொருத்தனை, உறுதிமொழி, ப்ராமிஸ், ஆணையிடுதல். ஆனால் எப்படி ஆணையிடக்கூடாது? கவனிக்கிறீங்களா? ஆணையிடுதல் தேவை, ஆனால் எப்படி இருக்கக்கூடாது? கபடாய் ஆணையிடக்கூடாது. சரி, இப்போ நம்ம 5ஆம் வசனத்துக்கு வரும்போது, இப்படி செய்த இந்த மனிதனுடன் அவன் எவன்? அவன் என்று சொல்லப்படுவது எவன்? 4 குறிப்பு. கைகளில்
சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாதவன், கபடாய் ஆணையிடாத அவன். ஆமென். அவன் என்ன செய்வானாம்? கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாருடைய வீட்டுக்குள்ள வருது? இப்ப புரிஞ்சுட்டீங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாருடைய வீட்டுக்கு வருகிறது? எவன் ஒருவன் கைகளில் சுத்தமுள்ளவனாய், எவன் ஒருவன் இருதயத்தில் மாசில்லாதவனாய், எவன் ஒருவன் தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவனாய், எவன் ஒருவன் கபடாய் ஆணையிடாதவனாய் இருக்கிறானோ அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவான். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, தன் தேவனால் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். நீதி என்பது என்ன தெரியுமா? தேவன் நமக்கு கொடுக்கிற பிரதிபலனாகிய பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. இன்றைக்கு அதுதான் நமக்கு தேவனுடைய நீதி. என்ன தெரியுமா? என்னது? இப்படி எல்லா நீதியும் நமக்கு நிறைவேற்றுவது ஏற்றதாக இருக்கிறது. ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானஸ்தானம் எதற்கு எடுக்கிறோம்? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக மாட்டான். அப்போ தேவனால் வருகிற நீதி ரட்சிப்பு என்ன? அதுதான் அந்த மறுவாழ்வு, தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. இப்போ அந்த வசனத்தின் 7ஆம் வசனத்திலிருந்து என்ன சொல்லுகிறது? வாசல்களே, வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். யார் இந்த வாசல்? நீங்களும் நானும் தான் வாசல். வாசல் யார்? ஒரு பக்கம் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வாசல் என்று சொல்லுகிறார். இங்கு சொல்லப்படுகிற வாசல் யார் தெரியுங்களா? நீங்களும் நானும் வாசல். எப்படி சொல்றேன் பாருங்க, வாசிக்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். நல்லா கவனிங்க. இப்ப பாருங்க, இந்த வாசற்படி என்பது என்ன? உன் இதயமாகிய வாசற்படியில் நின்று நான் என்ன செய்கிறேன்? கதவை தட்டுகிறேன். நீ உன் இதயத்தை திறப்பாயானால், நீ உன் இதயத்தை திறப்பாயானால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த வாசல் என்று சொல்வது எதை சொல்லுகிறார்? உங்களையும் என்னையும் சொல்லுகிறார். இதயமாகிய வாசல். இன்னைக்கு நிறைய வாசல் என்ன பண்ண தெரியுமா? எனக்கு ஆண்டவர் வேண்டாங்க. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் ரிட்டையர்ட் ஆன பிறகு பார்த்துக்கலாங்க, இப்போ இயேசுநாதர் வேண்டாங்க, இப்போ இயேசுநாதர் வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். வாசல்களே, உங்கள் கதவுகளை திறவுங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 26:2. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். பாருங்க, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள். அப்போ இது ஜனங்களை குறிக்கிறது. இன்னொரு வாசல் இருக்கிறது, இன்னொரு வாசல் இருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் 10:9. நானே வாசல், நானே வாசல், I am the door. என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டுவிடுவான். இப்போ இன்னொரு வாசல் யார்? இயேசு நமக்காக தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் ஒரு ரட்சிப்பின் வாசலை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் அந்த ரட்சிப்பின் வாசலை உண்டாக்கி இருக்கிறார். அந்த ரட்சிப்பின் தேவன் உள்ளே வருவதற்கு உன் இதயம் இடம் கொடுக்க வேண்டும். ஆமென். இப்போ அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 24ஆம் சங்கீதத்திலே, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். யார் உட்பிரவேசிக்கிறா? மகிமையின் ராஜா. அல்லேலூயா. அப்போ நம்ம இருதயத்தை திறந்து கொடுத்தால் நமக்குள் யார் பிரவேசிக்கிறா? மகிமையின் ராஜா. இந்த ராஜா எப்படிப்பட்டவர்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சாதாரணமானவர் அல்ல, வல்லமையும் பராக்கிரமும் உள்ளவர். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நமக்குள்ள அந்த மகிமையின் ராஜா உள்ள வந்துட்டா அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ளவர். தெரியுமா உங்களுக்கு? மகிமையின் ராஜா வந்துட்டா என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ள யார் வந்தாங்களோ அவங்க வந்தா அவங்க காரியம்தான் நடக்கும்.
மகிமையின் ராஜா உட்பிரவேசித்தால். ஆமேன்னு சொல்லுவீங்க, நான் எதிர்பார்த்தேன். அல்லேலூயா. மகிமையின் ராஜா உட்பிரவேசித்தால் நமக்கு என்ன நடக்கும்? வாசித்து பாருங்கள். லூக்கா 1:49. லூக்கா 1:49. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். மகிமையானவர் உள்ளே வந்தால் மகிமையானவைகள் நடக்கும். அல்லேலூயா சொல்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குள் மகிமையான ராஜா பிரவேசித்தால் என்ன நடக்கும்? மகிமையானவைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் மகிமையானவைகளே நடக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? மகிமையின் ராஜாவே சொல்லுங்க, எனக்குள் வாரும். கம் இன்டு மை ஹார்ட். என்னுடைய இருதயத்துக்குள் வாரும். நான் திறந்து கொடுக்கிறேன். வாங்கப்பா, உள்ள வாங்கப்பா. ஆமே, நிறைய காரியங்களை சொல்லலாம். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அந்த வசனத்தில் மறுபடியும் வருகிறது, யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தராமே. யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில். அப்போ உங்க வாழ்க்கையில மகிமையின் ராஜா வந்துட்டாருன்னா உங்களுக்கு விரோதமா யார் யுத்தம் பண்ணாலும், வேலை ஸ்தலமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், எங்க யார் யுத்தம் செய்தாலும் அவர் சொல்றாரு, நீ சும்மா இருப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. உங்களுக்கு விரோதமா ஆட்கள் யாரோ எழும்புறாங்களா, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்றும் செய்யாத, நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்றேன். அப்போ மகிமையின் ராஜா உட்பிரவேசித்தால் அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தராமே. அல்லேலூயா. கடைசி வசனங்களை வாசித்து முடிக்கலாம். வாசல்களே உங்கள் தலைகளை, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம்.